பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரே மாதத்தில் நம்ம குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இதாக இருக்கும். இது வீடியோ காலில் உங்களுக்கு கிளாஸ் நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டாகவும் வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுரும். இதில் யார் வேணால் கலந்துக்கலாம், எந்த வயசுலேருந்து வேணால் கலந்துக்கலாம். ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். அப்படியே பசங்க சேரணும் அப்படின்னு சொன்னால் 10 வயசு கீழே உள்ள ஆண் பிள்ளைங்கள் மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே மாதம்தான், ஒரே மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஓத கற்றுக்கலாம். எந்த மாதிரி ஓதணும்னு சொல்லிட்டு ஓதுறதை கற்றுக்கலாம். இதோடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்லி 200 ஒன்லி தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுவர்களுக்கான குர்ஆன் மதர்ஸா ஆன்லைன் கிளாஸ் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதில் விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாடம் 12 உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் உஸ்மான். இவங்களுடைய வாப்பா பேர் அஃபான். இவங்க அரபு நாட்டிலே ரொம்பவே உயர்ந்த கண்ணியமிக்க கோத்திரத்தில் சேர்ந்தவங்களாக இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்க ரொம்பவே பணக்காரவங்க, செல்வ செழிப்பு மிக்கவங்க. இவங்க எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்போலேருந்தே தன்னுடைய முழு செல்வத்தையும் தீனுக்காக செலவு செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் துன்னூரைன். அதாவது அதோட மீனிங் என்னென்னா இரட்டை ஒளி கொண்டவர். எதுக்கு இந்த நேம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரசூல்லா உடைய மகள் யார், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க தான் இவங்களுடைய மனைவியாக இருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல்நல காரணமாக அவங்க மஃபாத் ஆனதுக்கப்புறம் உஸ்மான் ரலி ரொம்பவே கவலையாக இருக்காங்க. ஒரு விஷயம் மனைவி மௌத்தா பண்ணது, இன்னொரு விஷயம் ரசூல்லாவுடைய அந்த உறவு முறை துண்டிக்கப்பட்டுருச்சே, அப்போ நபியோடைய அந்த உறவு முறை துண்டிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்க. அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இன்னொரு மகளையும் அவங்களுக்கு திருமணம் செய்ய வைக்கிறாங்க. அது யாருன்னா உம்மு குல்சும். இதனால தான் அவங்களுக்கு துன்னூரைன் அப்படிங்கிற பட்டப்பெயர், அதாவது புனைப்பெயரும் உண்டாகுது. இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லவங்களாகவும் அதே மாதிரி வெக்க சுபாவம் உள்ளவங்களாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி என்னதான் அந்த அரபு மக்கள் கெட்ட பழக்கங்கள் இந்த மாதிரி ஈடுபட்டாலும் இவங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல மனிதராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்கள். சரிங்களா? அவர்கள் கூறிய புத்திமதியிலே உண்மையான உள்ளத்துடன் முஸ்லிமாகவும் ஆனார்கள். இந்த பாடத்துடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லது உஸ்மான் ரலி அவர்கள் முஸ்லிமான பிறகு என்ன செய்தார்கள்? அன்னாருக்கு துன்னூரைன் என்ற புனைப்பெயர் ஏன் வந்தது? சிறு பிராயத்திலே அன்னாரையும் இருந்த குணநலங்கள் யாவை? பாடம் 13 ஹிஜ்ரத். அதாவது ஹிஜ்ரத்னா என்னென்னா புலம்பெயர்தல். ஒரு இடத்துலேருந்து தீனுக்காக மற்றொரு இடத்துக்கு போகிறது தான். அப்போ உஸ்மான் ரலி 2 தடவை ஹிஜ்ரத் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு தடவை ஹபஸாவிற்கும், இன்னொரு தடவை மதீனாவுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மதீனாவில் எப்போ யுத்தம் நடந்தாலும் அதில் கண்டிப்பாக இவங்களும் கலந்துக்குவாங்க. ஆனால் பத்ரு யுத்தத்தை தவிர மற்ற எல்லா யுத்தத்துலேயும் கலந்துருக்காங்க. ஏன் பத்ரு யுத்தத்தில் கலந்துக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அவங்களுடைய மனைவி ருக்கையா அவங்களுக்கு ரொம்பவே உடல் நலம் சரியில்லாமல் இருந்திருக்கு. அதனால் அவங்களால யுத்தத்துக்கு போக முடியல. கிலாஃபத் இஸ்லாமிய ஆட்சி, அதாவது உமர் அலி அல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு ஹலரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹ் அவர்கள் மக்களின் விருப்பம்படி உஸ்மான் ரலியை அடுத்த கலிஃபாவாக எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதனால் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. எல்லா திசையிலையும் இஸ்லாத்தை பற்றி பேசப்படுது. இந்த சமயத்தில் தான் முஸ்லீம்கள் மிகவும் செழிப்பாகவும் இருந்திருக்காங்க. இந்த பாடத்தோடைய கொஸ்டின், அல்லது உஸ்மான் ரலி அவர்கள் எத்தனை ஹிஜ்ரத் செய்தார்கள்? ஹதரத் உமர் ரலி அவர்களுக்கு பிறகு யார் கலீஃபாவாக ஆனது? 14 மஸ்ஜிது நபவியின் கட்டுமானம். அதாவது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த காரணத்தால் மஸ்ஜிது நபவியில் இடம் பற்றாக்குறை ஏற்படுது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபியை சுற்றியுள்ள இடங்கள் மற்றும் வீடுகளை தன் சொந்த பணத்தில் விலைக்கு வாங்கி மிகவும் அழகாக உறுதியான கட்டிடத்தை கட்டுறாங்க. மேலும் ஆங்காங்கே என்னதுன்னா
பயணிகள் வந்து உட்கார்ற இடத்துக்கு பள்ளிவாசல்கள், அரசாங்க அலுவலகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டுறாங்க. பாதைகளை அமைக்கிறாங்க. கைபரிலிருந்து வெள்ளம் வரும் அபாயம் இருந்ததுனால தங்களுடைய உறுதிமிக்க ஒரு அணையையும் என்ன பண்ணுறாங்க கட்டுறாங்க. குரானை வெளியிடுதல். அன்னாருக்கு இஸ்லாமிய பரப்புவதில் வந்து ரொம்பவே மிகவும் ஆர்வமாக இருக்காங்க. யார்? உஸ்மான் அலி. சரிங்களா? எனவே என்னது தானே மக்களிடம் சென்று இஸ்லாமிய சிறப்புகளை பற்றி எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையும் வளர்ந்துக்கிட்டே வருது. அப்போ ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் வந்து போய் சேருது. அப்போது அரபி மொழி தெரியாத மக்களும் என்ன பண்ணுறாங்க? முஸ்லீம் ஆகிறாங்க. எனவே குரான் ஓதும் விஷயத்தில் வந்து பல வித்தியாசங்கள் வந்து ஏற்படுது. சரிங்களா? அப்போது சிலர் தங்கள் தான் சரியாக ஓதுவதாகவும் மற்றவங்க வந்து தவறாக ஓதுவதாகவும் ஒவ்வொருத்தவங்க கருத நினைக்கிறாங்க. இப்போ வந்து அரபிக் ரீட் பண்ணுறவங்க ஒரு விதமாக ரீட் பண்ணுவாங்க. அரபிக்கே தெரியாதவங்க ஒரு விதமாக ரீட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுது. இந்த செய்தி வந்து உஸ்மான் அலிக்கு கிடைச்சதும் அவங்க ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. உடனே எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூடி ஆலோசனை செய்கிறாங்க. அதாவது என்ன விஷயம் சொன்னால், குரான் ஷெரீஃபை வந்து குறைஷிகளின் அகராதியின்படி எழுத வைத்து அப்பிரதியை என்ன பண்ணுறாங்கன்னா அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முறையில் தான் குரானை ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறாங்க. அல்லது உஸ்மான் அலி அவர்கள் இந்த காரியம் பெரும் சாதனையாகவும் இருந்திருக்கு. ஏன்னா அவர்கள் முயற்சினாலே இஸ்லாமிய சமுதாயம் வந்து ஒரு குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இந்த பாடத்துடைய கொஸ்டின் வந்து அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள், அல்லது உஸ்மான் அலி அவர்கள் பெரும் சஹாபாக்களை அழைத்து என்ன ஆலோசனை செய்தார்கள். பாடம் 15 எளிய வாழ்க்கை. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஈமான் கொள்றதுக்கு முன்னாடி மிக பெரும் செல்வந்தராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பலவிதமான வேலையாட்கள் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் எப்போ அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்போலேருந்தே அவங்க வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய வேலையை தானாகவே செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி உறவினருக்கோ இல்லை ஏழை எளியோருக்கோ தன்னால் முடிஞ்ச அளவு எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை வந்து அரபகத்தில் வந்து பெரும் பஞ்சம் ஏற்படுது. இப்போ மக்கள்லாம் பசியால் வாடி வதங்குறாங்க. அது சமயம் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தமான 200 ஒட்டகங்களும் தானிய நிறைந்த மூட்டைகளுடன் வந்து வெளியிலேருந்து வருது. அப்போ எல்லா வியாபாரிகளும் ஓடோடி வந்து இதை எங்களுக்கு தாங்க, நாங்கள் வந்து அதை அதிகமான விலை கொடுத்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு நிற்கும் போது உஸ்மான் அலி என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஏழை எளிய மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப மிகவும் கூச்சு சுபாவம் உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய வெக்கத்தை பார்த்து வானவர்களே என்னென்னா வெக்கித்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிஸல்லாஹு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்துடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லது உஸ்மான் அலி அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது, அல்லது உஸ்மான் அலி அவர்களின் தான தர்மம் பற்றி விளக்குக. அடுத்தது பாடம் 16 வீரமரணம். அதாவது இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் இஸ்லாம் பரவுது. அதே சமயம் வன்முறைகளும் சூழ்ச்சிகளும் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அந்த சூழ்ச்சிக்கார எல்லாத்தையும் வந்து அவங்க போர் செஞ்சு அழிச்சிருக்கலாம். இருந்தாலுமே வந்து உஸ்மான் அலி அந்த மாதிரி செய்யலை. ஒரு தடவை வந்து அவங்களுடைய சூழ்ச்சிக்காரர்கள் வந்து உஸ்மான் அலியோட வீட்டை முற்றுகையிட்டு அவங்க வீட்டுடைய சுவரை தாண்டி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு குரான் ஓதிக்கிட்டு இருந்த உஸ்மான் அலியை வந்து பல தடவை வெட்டி அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க. அது வந்து ஜும்மாவுடைய அசருடைய நேரமாக இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன ஆயத்தை ஓதிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், யக்ஃபி கஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கரால 137வது அத்தியாயம். சரிங்களா? ஓதிக்கிட்டே என்ன ஆகுறாங்கன்னா மஃபாத் ஆகுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ அவங்கள வெட்டின அந்த ரத்தம் வந்து அந்த குரான் ஷரீஃப் ஃபுல்லாக வந்து தெரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாடத்தோட கொஸ்டின் வந்து அல்லது உஸ்மான் அலி அவர்களின் வீர மரணம் பற்றி கூறுக. இது ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இதில் வந்து 1 இயர் கோர்ஸ். இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்.